அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். கரூர் துயர சம்பவம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு ஒன்றில் நீதிபதி தமிழக வெற்றிக் கழகம் பற்றியும் அதேபோல காவல்துறையுடைய நடவடிக்கைகள் பற்றியும் பல்வேறு கருத்துக்களை நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அந்த நீதிபதி பற்றி சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக 3 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் கருத்துக்களை சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் நீதித்துறை தொடர்பாக பேசும்போது இன்னும் கூடுதல் கவனமாக இருக்கணும். இதோடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி சட்ட வல்லுநரோட எமது சிறப்பு செய்தியாளர் சதீஷ் முருகன் கலந்துரையாட இருக்கிறாரு. ஓவர் டு யூ சதீஷ். வணக்கம் காயத்ரி. சமூக வலைதளங்களில் யாரையும் விட்டு வைக்காமல் விமர்சிக்கின்றனர். உத்தரவுகளை பிறப்பிப்பதற்காக நீதிபதிகளும் விமர்சிக்கப்படுகின்றனர். அவற்றை புறக்கணிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். வழக்கு ஒன்றில் விசாரணையின் போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக என்ற வார்த்தையை ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா பயன்படுத்தக்கூடாது, எனக்கு எதிராக அதை அவதூறு பரப்பும் வகையில் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் தொடர்ந்த அந்த அவதூறு நிறுத்துவதற்கான வழக்கில் தான் இந்த கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நீதிபதி செந்தில்குமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் நடைபெற்ற இந்த கரூர் சம்பவத்தின் பொழுது ஏற்பட்ட அந்த துயர சம்பவம் 41 பேர் பலியானாங்க. பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது, சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் தான் ஒரு பொதுநல வழக்கு, இது நடந்த இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது. அப்பொழுது நீதிபதி செந்தில்குமார் இந்த விஷயங்களை சுட்டி காட்டுறார். அதாவது தாவேகா தலைவர் மற்றும் அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் காவல்துறை நடவடிக்கைகள் எல்லாம் குறித்து அவர் கடுமையான விமர்சனங்களையும் அதே போன்று கருத்துக்களையும் பதிவிட்டார். இந்த பதிவுகளின் அடுத்தபடியாக தான் தானே அதாவது நீதிபதியாக தன்னையே இது போன்று விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு இந்த வழக்கில் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இதை பொருட்படுத்தக்கூடாது, புறந்தள்ளிட்டு போகணும்னு சொல்லியிருந்தாலும் கூட நீதிபதிகள் நீதித்துறை மீது வைக்கப்படும் இந்த விமர்சனங்கள், அவதூறுகள், இது போன்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பது குறித்து நம்ம பார்க்க இருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் பலர் சமூக வலைதளங்களில் அவரை பற்றி விமர்சனம் செய்துகிட்டே இருந்தாங்க. அந்த நிலையில் தான் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. முன்னதாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா அந்த பிரச்சாரத்தின் போது நடைபெற்ற அந்த சம்பவம் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக அரசு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரை விமர்சனம் செய்து அவதூறு பரப்பியது, தவறான தகவல் பரப்பியதுன்னு சொல்லிட்டு ஒரு 25 வழக்குகள் தனியாக பதிவு செய்திருந்தாங்க. அதில் ஒரு 3 பேரை கைது செய்திருந்தாங்க. அதில் யூடியூபர்கள்லாம் இருந்தாங்க. மேலும் அந்த கைது எண்ணிக்கை அதிகரித்தது. இந்த நிலையில் தாவேகா குறித்தான வழக்கை விசாரித்த நீதிபதியை விமர்சிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தெற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார், சென்னை போலீசார், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த டேவிட் மற்றும் பெருந்துறையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் சசிகுமார் ஆகிய 3 பேர் கைது செய்திருக்கிறாங்க. இந்த நிலையில் நாங்கள் அவர்கள் கூறிய கருத்துக்களுக்கு கைது செய்த பிறகு அவங்க மன்னிப்பு கோரியிருக்கிறாங்க. அவங்க மன்னிப்பு கோரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. முதல்ல நம்ம அதை பார்த்துடலாம். ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன். நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன். அந்த கருத்து போட்டதுனால என்னை கைது பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீதிபதி ஐயா கிட்ட. இந்த மாதிரி நியூஸை யாரும் பண்ணாதீங்க, அவரும் பரப்பானா, சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க. இப்போ டிவிகே ஃபேனா, டிவிகே ரசிகர் விஜய் ஃபேனாக இருக்கேன். நான் டிவிகேலையும் கட்சிக்கு சேரத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். அதுலேயும் சோசியல் மீடியாவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வேலை முடிச்சிட்டப்போ வேலை அப்புறம் யூஸ் பண்ணுவேன். நான் சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் பார்ப்பேன். அப்போ கரூர் சம்பவம் நடந்தப்போ 27 அன்னைக்கு அது நடந்ததுக்கு அதுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சோசியல் மீடியாவில் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தேன். நான் அதுக்கு தவறான அசிங்கமான கமெண்ட்டு போட்டிருந்தேன். அதற்காக செயின்ட் தாமஸ் மவுண்டனில் கிரைம் போலீஸாக வழக்கு பதிவு செஞ்சு கூட்டிகிட்டு வந்தாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் யாரும் பொதுமக்கள் யாரும் தவறான செயல்களெல்லாம் ஈடுபடக்கூடாது, போஸ்ட்டும் போடக்கூடாது, எந்த குற்ற செயலும் ஈடுபட வேணாம். இதுக்கு வருத்தம் தெரிஞ்சுக்கிறேன்.
நீதிபதி குறித்து அவதூறாகவும் ஆபாசமாக பேசியதாக அவர்களே வந்து ஒப்புத்துக்கொண்டு அதை வந்து மன்னிப்பு கோரிய வீடியோவை பார்த்தோம். இவர்கள் மீது இந்த கைது செய்யப்பட்ட 3 பேர் மீது வந்து 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிஎன்எஸ் சட்டம் 192 பிரிவின் கீழ் கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஆத்திரமூட்டுதல், அதே போன்று 196 கீழ் 1 வெவ்வேறு குழுக்களுக்கு இடையே பகைமையை வளர்க்கும் அல்லது நல்லிணக்கத்தை பாதிக்கும் செயல்கள், 197 1 கீழ் டி பிரிவின் கீழ் இந்திய இறையாண்மை மற்றும் ஒற்றுமைக்கு பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவித்தல், 353 1 பி பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் அறிக்கைகள், தவறான தகவல்கள் அல்லது வதந்திகளை வெளியிடுவது, 353 பிரிவின் கீழ் 2 பொது தீமைக்கு வழிவகுக்கும் அறிக்கையை வெளியிடுபவர் அல்லது பரப்புவர் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரிவுகள் மீது வழக்கு பதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் நீதித்துறை மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கும் அதனால் ஏற்படுற சட்ட ரீதியான பின்விளைவுகள் குறித்தும் விளக்க இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமூர்த்தி. அவரிடமே நம்ம இணைஞ்சு பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கோம். வணக்கம் சார், நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. முதல்ல நீங்கள் இந்த வாதங்களை கேட்டிருப்பீங்க, அந்த என்னென்ன பேசிகிட்டு இருந்தோன்னு. அதில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் வந்து விமர்சனமே செய்யக்கூடாதா? அப்படி எதுவும் சட்டம் இருக்கா? நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. விமர்சிக்கலாம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட்ல ஃபேர் கிரிட்டிசிசம் இஸ் நாட் அமௌங் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு இருக்கு. ரெண்டு நீதிமன்றங்களை நீங்கள் விமர்சிக்கலாமான்னா விமர்சிக்கலாம். உண்மையின் பால் இருக்கணும். உங்கள் விமர்சனம் நியாயமாக இருக்கணும். இது குறித்து 1988 ஒரு ஒன்றிய அமைச்சர் சிவசங்கரன் அப்படிங்கிறவர் ஹைதராபாத்ல பார் கவுன்சில் மீட்டிங் நடக்குது. அப்ப அவர் ஒண்ணு சொல்றாரு, உச்ச நீதிமன்றம் வறுமையில் இருப்பவர்களுக்காக இல்ல, பணக்காரர்களுக்காக இருக்கு, செல்வந்தர்களுக்காக இருக்கு, அவர்கள் தான் உச்ச நீதிமன்றத்தை அதிகமாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிடுறாரு. அதுல கண்டெம்ட் எடுக்கிறாங்க. கண்டெம்ட்டுக்கு அட்டார்னி ஜெனரல் அனுமதி தரல. பொதுவா கண்டெம்ட் எடுக்கணும்னா உயர் நீதிமன்றமாக இருந்தால் அந்த மாநில தலைமை வழக்கறிஞர்கிட்ட தேர்ட் பார்ட்டியா இருந்தா நீங்க ஒரு அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி வாங்கிய பிறகுதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும். அப்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்ட பொழுது உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க, நீதி பரிபாலன அமைப்பு என்பது ஜனநாயகத்தின் உச்சகட்ச மேம்பாட்டின் அமைப்பா இருக்கு, எனவே ஃபேர் கிரிட்டிசிசத்தை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நீதிபதிகளும் நீதிமன்றமும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. விமர்சனம் செய்யலாம். அந்த விமர்சனம் நியாயமாகவும் நேர்மையாகவும் உண்மையின் பாகம் இருக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ அந்த நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறாங்க, அவங்க வந்து உத்தரவுகளும் பிறப்பிக்கிறாங்க. அதன் மீது விமர்சனங்களோ கருத்தோ நம்ம வந்து கூற முடியாதா? இல்லை அந்த கூறுவதற்கு ஏதேனும் இருக்கா நீங்க சொன்னது போல? இப்ப நான் அதுதான் சொன்னேன். அதாவது வந்து நீங்கள் கருத்து விமர்சனம் உண்மையின் கருத்துகள் கொண்டதா இருக்கணும். அதை சொல்றதுக்கு உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்கணும். விமர்சனமே செய்யக்கூடாதுன்னு இல்ல, விமர்சிக்கலாம். அந்த விமர்சனம் நேர்மையின் பாலும் உண்மையின் பாலும் இருக்கணும். அவ்வளவுதான் அதுக்கான வரன்முறையே. விமர்சிக்கவே கூடாதுங்கிறது அல்ல. உங்கள் விமர்சனம் நியாயமானதா இருக்கணும், நேர்மையானதா இருக்கணும். இப்போ இது போன்ற நீதிபதிகள் கருத்து சொல்லும்போது அவங்க தனிப்பட்ட முறையில் தாக்கப்படுறது, அவங்களுடைய குடும்பங்கள் பல்வேறு விஷயங்களை வந்து எடுத்து வச்சு பேசுறதுன்றது வந்து எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா எடுத்துக்கிறதா, இல்லை அவதூறா பார்க்கறதா, இல்லை எப்படி கருத்து சுதந்திரமா பார்க்கறதா? இல்ல, கருத்து சுதந்திரம் ஆர்டிகல் 19A இந்திய அரசமைப்பு சட்டத்துல வழங்கப்பட்டிருந்தாலும் அதுல நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு நிபந்தனை பொது ஒழுங்கு, இன்னொரு நிபந்தனை அவதூறு, இன்னொன்னு நீதிமன்ற அவமதிப்பு. இது மூன்றுமே நிபந்தனைகளாக இருக்கு. இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில் நீதிபதிகளுக்கு எதிராக தாக்கி பேசுறீங்க, தீர்ப்பை வந்து உண்மைக்கு மாறா அல்லது வந்து ஒரு நேர்மையான எண்ணம் கொண்ட கருத்துக்களை உள்ளடக்கிய விமர்சனமா இல்லாம இருந்ததுன்னா உங்க மேல ஹைகோர்ட்டாக இருந்தால் நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து எடுப்பதற்கான எல்லா முகாந்திரமும் உண்டு. அதே சமயத்துல ஒரு உண்மையான இல்லாத கருத்தை, ஒரு பொய் கருத்தை உண்மை போல நீங்க சமூக வலைதளத்துல பரப்புறீங்க, அதனால ஒரு குழப்பம் ஏற்படுது, இரு குழுக்களுக்கு இடையில ஒரு கலவரம் மூழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப தாவேக்கான ஒரு பாத்தி இருக்கு, தாவேக்காவுக்குன்னு தொண்டர்கள் இருக்கிறாங்க. எனவே நீதிமன்றத்தை பற்றி அல்லது ஒரு தனிநபரை பற்றி நீங்க தாக்குதலுக்கு உள்ளாக்கினால் இரு குழுக்களுக்கு இடையில் ஒரு பொய்யான தகவலை உண்மையா நீங்க பரப்புறீங்க. நீங்க ஏற்கனவே இருந்த ஐபிசி, இப்ப பிஎன்எஸ்ல உண்மை அல்லாத கருத்தை உண்மை போல ஒரு பொய்யை
பரப்பி ஒரு குழப்பம் விளைவிச்சீங்கன்னா அது 505(2)ல பழைய ஐபிசில இப்போ பிஎன்எஸ்ல மாத்தி இருக்காங்க. அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம். நீங்க சொன்னதுல ரெண்டு விஷயம், நீதிபதியையும் நீதிமன்றத்தையும் உண்மைக்கு மாறாக நியாயமற்ற முறையில் நீங்கள் பேசுனீங்கன்னா அது நீதி பரிபாலனத்துக்கு தடையாக இருக்கும்னா அதுக்கு கிரிமினல் கண்டெம்ட் எடுக்கலாம். ஏஜி பர்மிஷன் கொடுக்கணும். கோர்ட்ல கண்டெம்ட் எடுத்து விசாரிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ரெண்டு, இது போன்ற பதிவுகளை இணையதளத்தின் மூலம் போட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்கு. அதே போல குற்றவியல் தண்டனை சட்ட பிரிவுகள்ல இருக்கிற பிரிவுகளின் படி உங்க மேல வழக்கு தொடுத்து உங்களை விசாரிக்கணும். இப்போ சமூக வலைதளத்தில் நம்மளை யாரும் கவனிக்கல அப்படின்ற அடிப்படையில் பல்வேறு பேர் இது போன்ற சட்ட சிக்கல்கள், இந்த சட்ட பிரச்சனைகள் தெரியாமலே பல இளைஞர்கள், இப்போ அண்மை ரீதியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், பல்வேறு இளைஞர்கள் வந்து அதோட பின்விளைவுகள் தெரியாமல் வந்து இதில் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன போல் இந்த தண்டனைக்குரிய குற்றமாக இருந்தால் என்னென்ன தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அவருடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? பொதுவாக இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, படிச்சதற்கு பிறகு ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும்னா இந்த கிரிமினல் கேஸால அவர்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும். ஏன்னா அரசாங்க வேலைக்கு எந்த விதமான குற்ற வழக்குகளிலும் நீங்கள் ஈடுபட்டிருக்க கூடாது. உங்களை வந்து பணி நியமனம் செய்கிற பொழுது வெரிஃபிகேஷன்ல உங்க மேல வழக்கு இருக்குன்னா அவங்களுடைய எதிர்காலம் பதிவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டு, கண்டெம்ட்ல ரெண்டு வகை இருக்கு. இந்த பொறுத்த மட்டும் ஹைகோர்ட்டே கிரிமினல் கண்டெம்ட்டை எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர்களிடம் விசாரணை நடத்தி அதிகபட்சமாக 6 மாத காலம் தண்டனை விதிக்கலாம், 2000 ரூபாய் அபராதம் விதிக்கலாம், அல்லது இரண்டையுமே வந்து விதித்து தண்டனை விதிக்கலாம். ஆனா குற்றவியல் வழக்குகளை பொறுத்த மட்டும் இப்போ 505(2) நீங்க சொன்ன பிஎன்எஸ்எஸ்ல இருக்கிற 192 மற்ற பிரிவுகளின் கீழே அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்கலாம். அதுதான் நான் சொன்னேன், அவர்களுடைய காலம் படிப்பில் எதிர்காலத்தை தாண்டி நீதிமன்றம், வழக்கு, போலீஸ் ஸ்டேஷனு இதை பேஸ் பண்ணுவதற்கு சரியா இருக்கும். எனவே அவர்களுடைய அறிவை, அவர்களுடைய திறமையை வேறு வகையில பயன்படுத்தலாம். உங்களுடைய சட்ட ஆலோசனை எப்படி இந்த விஷயத்தில் நம்ம பொதுமக்கள் கையாளணும், நீதித்துறையோ நீதிபதிகளை குறித்து பேசும்பொழுதோ அது இப்போ தவறான போன்ற விஷயங்களை கையாளும் போது எப்படி இருக்கணும், ஒரு சட்ட ஆலோசனை உங்கள் தரப்புல இருந்து சொல்லுங்க சார், அறிவுரை. அதாவது ஒரு ஆலோசனையா ஒரு அறிவுரையா சொல்லணும்னா, ஒரு நியாயமான இஎம்எஸ் நம்பூதிரிபாட் நீதிமன்றத்தை விமர்சித்திருக்கிறார். இங்கே தந்தை பெரியார் நீதிமன்றத்தை விமர்சித்திருக்கிறார். எனவே நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. பொது நலனை கருத்தில் கொண்டு உண்மையிலேயே அதை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும். இளைஞர்கள் இந்த காலத்தினுடைய எதிர்காலத்தினுடைய இளைய தலைமுறை அப்படின்னு சொல்றாங்க. எனவே ஒரு இந்தியா வலுவான இந்தியாவாக நிர்வாகத்துறையோ நீதித்துறையோ இருக்கணும்னா விமர்சிக்கலாம். ஆனால் உண்மைக்கு புறம்பான செய்திகளை நம்பி தன்னுடைய அரசியல் கட்சிக்காகவோ அல்லது தனிப்பட்ட ஆதாயத்திற்காகவோ ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு அமைப்பை பற்றியோ பொய்யான தகவல்களை பரப்புவதற்கு முன்பு அது குறித்து அவங்க யோசிக்கணும். ஏன்னா அதனால் வருகிற பாதிப்பு அவர்களை மட்டும் பாதிக்காது, அவர்கள் குடும்பத்தையும் பாதிப்பதாக அமைகிறது. ரெண்டு, படித்த இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வான இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக அமையும். எனவே இது போன்ற சூழல்களில் அவர்கள் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது சரியான பலனை அளிக்கும். சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறார்கள். தலைவர்களுடைய சிந்தனைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தலைவர்கள் எதற்காக உழைத்தார்களோ, எதற்காக தியாகம் செய்தார்களோ அந்த தியாக பண்புகளை உள்ளடக்கி நீங்க வாழ்க்கையில முன்னேறுங்க. அதை விடுத்து காரணமே இல்லாமல் எது சரி எது தவறு என்று ஆராயாமல் ஏதோ ஒரு பக்கம் நாங்க எங்களுடைய தலைவரை ஆதரிக்கிறோம் என்கிற பெயரில் பொய்யான சங்கதிகளை பரப்புவதன் மூலம் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. எனவே இது போன்ற விஷயங்கள்ல அவங்க சிந்திச்சு செயல்படணுங்கிறது என்னுடைய அறிவு. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நேர்களே, இந்த விஷயத்தை பொறுத்தவரையில நீதிபதிகளும் நீதிமன்றமும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. ஆனால் உண்மைக்கு உட்பட்டு நம்முடைய தெரிவிக்கும் கருத்து நாகரிகமான முறையில் இருக்க வேண்டும். அவ்வாறு நாகரிகம் எல்லை மீறும் பொழுது சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு நாம் ஆட்படுவோம். அது நமது எதிர்காலத்தை பெருமளவு பாதிக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்